இல்ல அவுட் ஆனா கூட இன்னொரு அடி போய் ஆடணுவாங்க போல இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. என்னன்னே தெரியல எனக்கு. என்ன அப்படி ஒரு பிரியம். பண்ட் ஆடும்போது பயப்படுவாங்க. பண்ட் தான் திருப்பி சொல்றேன். ODI will have characteristics of all types of games. ஆடுறதுல நீங்க பாத்தீங்கன்னா ரிஷப் பண்ட் எனி சிச்சுவேஷன் ஸ்டூபிட்னு ஒரு திட்டினோட திருப்பி ஆடி காமிச்சாரு. நீங்க சினிமால வந்து திரைக்கதை முக்கியம்னு சொல்ற மாதிரி கிரிக்கெட்ல தரைக்கதைன்னு ஒண்ணு இருக்குது. தரை முட்டிக்கு மேல வரலன்னா பவுன்ஸ். இந்த மாதிரி சான்ஸ் எவ்வளவு பேர் கொடுப்பீங்க? ஒரு பிரைம் ஸ்பின்னரை வச்சுன்னு 10 மேட்ச் கொடுக்க மாட்டேன்றீங்க. அப்ப அவருக்கு யாருமே ஆர்கியூ பண்ண மாட்டீங்களே. அஸ்வினை ஏன் டிராப் பண்ணீங்கன்னு ஒருத்தர் ஆர்கியூ பண்றது இல்ல. 50 ஓவர் ஃபார்மேட்ல கருண் நாயர் பிரமாதமா ப்ரூவ் பண்ணிட்டார். இஸ் இன் பீக் ஃபார்ம் நவ். இப்ப எடுக்கிறது கிடையாது. இப்ப எடுத்த 15ல நீங்க எப்படி ஆட போறீங்கன்றதுக்கு நான் சொல்றேன். பவுன்ஸ் எனக்கு ஆட தெரியாதுக்கும் என் ஒய்ஃப் மேட்ச் பார்க்கறதுக்கும் என் கேர்ள் ஃபிரெண்ட் மேட்ச் பார்க்கறதுக்கு என்ன சம்பந்தம் எனக்கு தயவுசெய்து சொல்லுங்க. ரிசல்ட் ப்ரொடியூஸ் ஒருத்தர் பண்ணிட்டாருன்னா நீங்க அவர் ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப தோனி தமிழ்நாட்டுல பிளேயர் எடுக்கலன்னு பேசுறோம். ஆனா என்னத்துக்கு இந்தியாவில இல்லாத கோச்சா போலிங்கும் பேட்டிங் எதுக்கு ஃபாரின் கோச் என்ன பண்ண போறீங்க? ஃபாரின் கோச் வச்சு சார் இப்போ பிளேயிங் லெவன் இப்போ 15ல வந்து ஃபர்ஸ்ட் பிளேயிங் லெவன்ல நீங்க யாரை சொல்லுவீங்க? எப்படி சார் போவாங்க? கில்லு, ரோஹித் சர்மா, கோலி. இல்ல அவுட் ஆனா கூட இன்னொரு அடி போய் ஆடணுவாங்க போல இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. என்னன்னே தெரியல. என்ன அப்படி ஒரு பிரியம். நல்ல பிளேயர் இல்லைன்னு சொல்லல. செட் ஆகல டெக்னிக்கலி லேக்கிங்னா நம்ம என்ன பண்ண முடியும்? ஒதுக்கிதான் ரோஹித் சர்மா இறங்கலையா? இவ்வளவு பெரிய பிஸ்தா பிளேயர் ரோஹித் சர்மா நானே இறங்கிறேன்னு சொல்லியா? அதனால லேட்டஸ்டா நிதிஷ்குமார் டெஸ்ட் சான்ஸே இல்ல ஆட வராது அவர் அப்ரோச்சுக்குனாங்க. அங்க காமிச்சிட்டாரு. அந்த மாதிரி பிளேயர் சொல்லணும். நீ என்ன பிச்சை வேணா கொடுமா, நீ எந்த போல்டர் வேணா போட சொல்லுமா, நான் ஆடுறேம்மா. அந்த ஆட்டிடியூட் இருக்கிறவங்க தான் ஃபர்ஸ்ட் லெவல் ஆக்கிபை பண்ணிக்கணும். சார் இப்ப கில்லு, ரோஹித் சர்மா, கோலி, கோலி நம்பர் 3, நம்பர் 4 ஸ்ரேயாஸ் ஐயர், நம்பர் 5 ராகுல், நம்பர் 6 ஹார்திக் பாண்டியா, 4 ஹார்திக் பாண்டியா, அதுக்கப்புறம் ஆல்ரவுண்டர் வாஷிங்டன் சுந்தர், அதுக்கப்புறம் 3 ஃபாஸ்ட் போலர்ஸ், ஒரு ஸ்பின்னரா சார். இப்படிதான் இருக்கும் சார். ஆல்மோஸ்ட் ரைட். நீங்க சொன்ன இந்த ஆர்டர் தான் வரும் எனக்கு தெரிஞ்சு. பேஸ்ட் ஆன் த பிட்ச் கண்டிஷன்ஸ் ஸ்பின்னர் 2ஆ 3ஆன்றதை யோசிப்பாங்க. அது அட்வான்டேஜ் 2 ஸ்பின்னர்ஸ் பேட்டிங் பிரமாதமா ஆடுவாங்க. குல்தீப்பை தவிர மீதி 2 லெஃப்ட் பேட்டிங்லயும் பிரமாதம். ஸோ அது நமக்கு ரொம்ப ஜடேஜாவா இருக்கட்டும், அக்சர் பட்டேலா இருக்கட்டும். இப்ப இருக்கிற ஃபார்ம்ல ஐ கோ வித் அக்சர் பட்டேல் ஃபர்ஸ்ட் டெஃபினெட்லி. அக்சர் பட்டேல் இஸ் பிரில்லியன்ட், இஸ் டாப் கிளாஸ் ஃபீல்டர் ஜஸ்ட் லைக் ஜடேஜா. ஜடேஜாவுக்கு ஒரு சின்ன எட்ஜ் இருக்கு ஃபீல்டிங்ல அவரோட. பட் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அக்சர் பட்டேல் இஸ் மச் பெட்டர். நீங்க வேணா பாருங்க, அக்சர் பட்டேல் இன்னும் பெட்டர் இப்போ. அண்ட் அக்யூரசி இன் bowling also is much better. அப்ப பண்ட் எடுக்க மாட்டோம் சார். இப்ப நீங்க பண்ட் இல்லன்னா யாரை கீப்பரா போடலாம் நினைக்கிறீங்க? ராகுல் தானே சார். வேர்ல்ட் கப்ல அவர் தானே சார் பண்ணாரு. வேர்ல்ட் கப் சோ ராகுல் அது வந்து ஒரு டைசி பாஸ். அது ரொம்ப டைசியான சிச்சுவேஷன் நீங்க சொல்றது. இட் வில் பி வெரி க்ளோஸ் கால். இது மட்டும் கரெக்டா நம்ம சொல்ல முடியாது. அண்ட் பட் இப்போ வந்து திருப்பி ராகுலும் இன்ஜரி, ரிஷப் பண்ட் இன்ஜரி. நீங்க என்னன்னு பாப்பீங்க? இன்ஜரி பிரீமியர் லீக்னு வச்சுக்கலாம் பேர். எல்லாரும் இன்ஜரியில திருப்பி கம்பேக். ஸோ ஃபிட்னஸ் அளவுல நீங்க பாத்தீங்கன்னா என்ன இன்ஜரி செகண்ட் லைஃபா இருந்தாலுமே ரிஷப் பண்ட் வந்து ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காரு பயங்கரமா. என்ன பொறுத்தவரைக்கும் அவர் ரிஷப் பண்ட் ஆடணும்னு தான் நினைக்கிறேன். அவர் இஸ் டேக்கிங் பிரில்லியன்ட் கேச்சஸ், டைவிங் கேச்சஸ் பிடிக்கிறாரு, ரன்னிங் ஹை கேச்சஸ் டெரிஃபிக்கா பிடிக்கிறாரு. டெஸ்ட் மேட்ச்ல 30 பால்லையும் 90 அடிக்க முடியும், 90 பால்லையும் 30 அடிக்க முடியும். அந்த மாதிரி இவங்களுக்கு தான் டாப் ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன தோணுதுன்னா சார், நீங்க நிறைய இடத்துல இந்த பினிஷர்ஸ் பத்தி பேசி நான் பார்த்திருக்கேன் சார். என்னன்னா இப்போ டோனி வராரு அப்படின்னா நான் 3 ஓவருக்கு 50 அடிக்கிறதா கூட எதிர் டீமுக்கு ஒரு பயம் இருக்கும். இப்போ வந்து இப்ப நமக்கு வந்து இவரு KL ராகுல் இப்ப 5 ஆட வைக்கிறாங்கன்னா, இப்ப ஒரு பினிஷரா நிக்கிறாருன்னா 3 ஓவருக்கு 50னா KL ராகுல் ஆனா பயப்படுவாங்களா, பண்ட் ஆனா பயப்படுவாங்க? பண்ட் ஆடும்போது பயப்படுவாங்க. பண்ட் தான் திருப்பி சொல்றேன். ODI will have characteristics of all types of games. ஆரம்பத்துல T20 மாதிரி இருக்கும், நடுவுல டெஸ்ட் மேட்ச் மாதிரி இருக்கும். கொஞ்ச நாள் போகும்போது ODI திருப்பி முடியும் போது T20 மாதிரி முடியும். அந்த கிராஃப்ல தான் போகும் எப்பவுமே. அதுல யாரு ஃபிட் ஆவாங்க பர்ஃபெக்டா நீங்க பாத்தீங்கன்னா, ஸ்குவாட்ல இல்லாத நான் நிதிஷ்குமாரை சொல்றேன். என்னோட டார்லிங் அவர் தான். அவரை நான் சொல்றேன் எப்பயுமே. ஆடுறதுல நீங்க பாத்தீங்கன்னா ரிஷப் பண்ட் எனி சிச்சுவேஷன் ஸ்டூபிட்னு அவர் திட்டினோட திருப்பி ஆடி காமிச்சாரு. கவாஸ்கர் திட்டினோட ஆடி காட்டல ஸ்டூபிட் அவர் ஸ்டூபிட்லாம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு கிரிக்கெட்டர் டெடிகேட்டட் டோட்டலி 12 அடி வாங்குறாரு, ஆடின்னு ஆடுறாரு, பிரேவா ஆடுறாரு. அந்த மாதிரி பிளேயர்ஸ் வேணும். இங்க நமக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட், பக்கத்துல ஃபீல்டர்ஸ் நிக்க மாட்டாங்க. டெக்னிக்கல் வீக்னஸ் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது இங்க. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் ODIல. சரி, இப்போ வந்து இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இட் இஸ் கோயிங் டு பி எண்ட் ஆஃப் ஒன் ஆஃப் இந்தியாஸ் பிரையர் ஒயிட் பால் பிளேயர்ஸ். அது வந்து யாரும் இல்ல, ஒண்ணு விராட் கோலி இல்ல ரோஹித் சர்மா. அவங்க இந்த சீரியஸ் மட்டும்தான் விளையாடுவாங்க, அதுக்கப்புறம் இதுவாயிருவாங்க. எனக்கு விராட் கோலி பத்தி அப்படி தெரியல சார். ஐ திங்க் யூ வில் கண்டினியூ டு பிளே
டில் 2027 வேர்ல்டு கப் வரைக்கும். பட் ரோஹித் சர்மா ஏதோ ஏதோ நடக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. நீங்க சினிமால வந்து திரைக்கதை முக்கியம்னு சொல்ற மாதிரி கிரிக்கெட்ல தரைக்கதைன்னு ஒண்ணு இருக்குது. தரை முட்டிக்கு மேல வரலன்னா பவுன்ஸ், திருப்பி அதே ஃபார்ம் வந்துடும். இல்ல நான் சொல்றது கோலியா இருக்கட்டும், ரோஹித் சர்மா இருக்கட்டும், அங்க பிச்சு சேலஞ்சே கிடையாது. கொஞ்சம் தள்ளி கிள்ளி ஆடினீங்கன்னா நீங்க பெரிய ஸ்கோர் அடிச்சிடலாம். பிளஸ் உங்களுக்கு பக்கத்துல ஸ்லிப்பு கலியில ஃபீல்டர் எல்லாம் கிடையாது, ஷார்ட் லீக்ல ஃபீல்டர் எல்லாம் கிடையாது உங்களுக்கு. ஸோ நம்ம வந்து இந்த டெஸ்ட் மேட்ச் சினாரியோவை மைண்ட்ல வச்சுன்னு இப்ப நம்ம பேசவே முடியாது. இவங்க 2 பேரும் ஸ்கோர் அடிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. அதனாலதான் சொல்றேன், அவங்க ஆடுறத பத்தி இல்ல, லெவல்ல ஆடட்டும். ஆனா திருப்பி அவங்க ஃபெயில் ஆனாங்கன்னா யோசிக்காதீங்க ஆக்ஸ் பண்றதுக்குன்ற இந்த வாட்டி. ஏன்னா இவ்வளவு கொடுத்தாச்சு. இந்த மாதிரி சான்ஸ் எவ்வளவு பேர் கொடுப்பீங்க? ஒரு பிரைம் ஸ்பின்னரை வச்சுனே 10 மேட்ச் கொடுக்க மாட்டேன்றீங்க. அப்ப அவருக்கு யாருமே ஆர்கியூ பண்ண மாட்டீங்களே. அஸ்வினை ஏன் டிராப் பண்ணீங்கன்னு ஒருத்தர் ஆர்கியூ பண்றது இல்ல. அவங்க பாட்டுக்கு 11 த பெஸ்ட் 11 பிளேயர்ஸ்ன்றீங்க. அப்போ அது மட்டும் பேட்டர்ஸ் 5-6 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்களாம். டர்னிங் பிச்சு, கான்கிரீட் பிச்சு, பீச் மணல், பார்க் புல்லு எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்களாம் பேட்டர்ஸ். அவங்க வந்து மல்டி டேலண்டடா வேர்ல்டு ஓரம் எங்க செவ்வாய் இருக்கிறது கூட நல்லா விடுவாங்களாம் பேட்டர்ஸ். பவுலர்ஸுக்கு கரெக்டா அவங்களுக்கு எங்க ஏத்தா மாதிரி வருதோ அந்த பிச்சில் மட்டும் தான் போடுவாங்க. இது என்ன யாட்ஸ்டிக்? இது புரியவே இல்லை. அதே மாதிரி 50 ஓவர் ஃபார்மேட்ல கருண் நாயர் பிரமாதமா ப்ரூவ் பண்ணிட்டார். இஸ் இன் பீக் ஃபார்ம் நவ். இப்ப எடுக்கிறது கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு திடீர்னு பார்த்தா ஒரு 4, 5, 1, 2, 3 மொபைல் போன் மாதிரி அடிப்பார். அப்போ எடுக்க வேண்டியது எடுத்துட்டு சொன்னீங்களே எடுத்துக்கோமே என்ன பண்ணாரு ஒரு கேள்வி. அதுக்கப்போ சஞ்சு சாம்சன் சார் கடைசியா ஆடின எல்லா சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ் இல்ல இதுல ஸ்ரீலங்கா சீரீஸ்ல அவர் தான் சார் ரன் கேட்டார், நல்ல ரன் கேட்டார். அவரு எடுக்கல சார். சஞ்சு எடுக்கல, கரெக்ட். திருப்பி அந்த ஃபைனலா வரும்போது இந்த விஷயம் ஒண்ணு 15 பேர் தான் எடுக்கணும்ன்றது ஒன்று கரெக்டா சொல்லிடுவாங்க. எவ்வளவு பேர் தான் எடுக்க முடியும். அதனால அதை நான் ஒத்துக்கிறேன். இது பெஸ்ட் 15 எடுக்கணும். 1, 2, 3 வந்து உங்களுக்கு அப்படி தோன்றிருக்கும், மீட்டிங்ல எங்களுக்கு இப்படி தோணிருக்கும். சரி ரைட்டு. இப்ப எடுத்த 15ல நீங்க எப்படி ஆட போறீங்கன்றதுக்கு நான் சொல்றேன். நம்ம வந்து ஃபியூச்சரிஸ்டிக்காவே போவோம். எடுத்த 15ல இங்கேயும் கரெக்டா வந்து இந்த 50 ஓவர் சஸ்டெயின் பண்ணணும். அது டெஸ்ட் டைப் ஆஃப் கிரிக்கெட். சடனா ஆஸ்கிங் ரேட் ஜாஸ்தியாகும், அங்க அடிக்கணும். பிளஸ் போலிங் வந்து ரியல் விக்கெட் டேக்கிங் டெலிவரிஸ் போட்டு தான் மேட்சை மாற்ற முடியும். இங்க பியூர் கண்டெய்னிங் 50 ஓவரும் போக முடியாது. ஏன்னா 280, 300, 350 அலட்சியமா வருது. ஸோ விக்கெட் டேக்கிங் அபிலிட்டிஸ் இருக்குது. ஹர்திக் பாண்டியா வில் பி வெரி இன்ஸ்ட்ருமெண்டல். ஹர்திக் பாண்டியா வந்து திடீர்னு மேட்ச் மாத்துவார். ஐ ஃபோர்ஸ் ஹிம் as the player of the series. ஹர்திக் பாண்டியா தான் சார். இத வந்து சாம்பியன்ஸ் ட்ரோஃபி பாஸ்கி சார்ட்ட வந்து இந்தியா 11 பேரும் இந்தியா இருந்தாலும் இந்தியா ஜெயிக்கும்னு சொல்ற ஒரு ஆளு. ஸோ அதனால வந்து நீங்க இந்தியா ஜெயிக்குமா நான் கேட்க மாட்டேன் சார். நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க எனக்கு தெரியும். என்ன இருந்தாலும் இந்தியா ஜெயிச்சிரும்பா அப்படின்னு தான் நீங்க சொல்லுவீங்க. ஏன்னா உங்க பாசிட்டிவிட்டி அப்படி இருக்கும். டீம் நீங்க எப்பவுமே குறைகள் சொல்லுவீங்க, கருத்துக்களை சொல்லுவீங்க, பட் இந்தியன் டீம் ஹேஸ் டு வின் சொல்லுவீங்க. அதானா சார்? ஐ ஸ்டில் மெயின்டைன் இந்தியா இஸ் தி பெஸ்ட். தேர் இஸ் நோ டவுட் அபௌட் இட். அண்ட் மிஞ்சி போனா உதப்படுவோம், ரைட்? அந்த உதப்படுறது வந்து ரொம்ப ஈஸியாலாம் மீறி பேர் அடிக்கிறது ஓடிஐல. எவ்ரி டீமுக்கு பட்டர்ஃபிளைஸ் இந்த ஸ்டமக்னா இந்தியன் போலர்ஸ் ஆடும் போதும் இந்தியன் பேட்டர்ஸ் பூந்து ஏதாவது பண்றாங்கன்னு ஒரு பயம் அத்தனை டீமுக்கும் இருக்கும். இப்ப நம்ம ஃபெயிலியர்னு சொல்லிட்டே இருந்தோம். என்ன ஆடினாங்க, வீட்டுக்கு போக சொல்லுங்க, தூங்க சொல்லுங்க சொல்லலாம். வெஸ்ட் இண்டீஸ் வந்து முதல் 2 சீசன் வேர்ல்ட் கப்ல 75 and 79ல வின்னர்ஸ். அவங்க தான் டெரர், வேர்ல்டுல டெரர், பாடி லைன் போலிங்க்கு பேர் போனவங்க. 83ல அவங்கள டாப்பிள் பண்றோம். கபில் தேவ் சொல்றாரு 183 ஆல் அவுட் ஆயிட்டோம், ரைட்டு. அவனுங்க ஈஸி ஜெயிச்சிருவானுங்க. ஆனா ஈஸியா ஜெயிக்க கூடாதுன்றார். அது கரெக்டா ரெஸ்பாண்ட் பண்றோம். 83ல அடிக்கிறோம், திருப்பி தோனி கேப்டன்ஸ்ல ஒரு வேர்ல்ட் கப் அடிக்கிறோம். எல்லாமே கேப்டன்சியோட இன்ஸ்பிரேஷன்ல அடிக்கிறோம். 50 ஓவர் ஃபார்மேட், 60 ஓவர் ஃபார்மேட், அதெல்லாம் ரைட். அதனால அப்பேற்பட்ட ஜெயண்ட்ஸா இருந்த வெஸ்ட் இண்டீஸ் தவறு இருக்காங்க. எங்கன்னே தெரியல. இல்ல சார், வேர்ல்ட் கப் சினாரியோல இல்ல. ஆஸ்திரேலியா கொஞ்சம் த்ரெட்டா இருக்காங்க எப்பயுமே, நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஓவர் டயலாக் டெண்டுல்கர் இருந்தா நாங்க போட்டெல்லாம் கட்டிருப்போம், இதெல்லாம் பேச்சு, ரைட்டு. இவங்களும் எப்படி எல்லாம் மைஞ்சிருக்காங்கன்றது நமக்கு தெரியும் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா. அதனால கம்முன்னு ரொம்ப டயலாக் விடாம கன்சிஸ்டன்டா கிரியேட் நம்ம மாறுறோம். இப்போ ஒரு கொஞ்சம் கௌதம் கம்பீர் எடுத்து டேக் ஓவர் பண்ணதுல இருந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு ரிசல்ட்லாம். அது அவருக்கே கொஞ்சம் ரியலைஸ் பண்ணணும் என்ன பண்ணிடுவோம். ஆக்சுவலா இவங்க அங்க சரியா இல்லைன்னா இங்க நம்ம உள்ளுக்குள்ள என்ன அட்வைஸ் பண்றோம், நம்மளோட மென்டாரிங் எப்படி இருக்குன்றது அவர் கொஞ்சம் யோசிக்கணும். ஸோ அந்த இடத்துல மென்டாரிங் லெவல்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்றது எனக்கு தோணுது. பாண்டிங் ஹேஸ் டு பி பெட்டர். இந்த டீம்ல 2 குரூப்ஸ் இருக்கிற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க, வருது நியூஸ், தெரிஞ்ச சர்க்கிள்ஸ், அன்அபிஷியல் சர்க்கிள்ஸ்ல இருந்து. இது பாண்டிங் இல்லாம நீங்க எந்த டோர்னமெண்ட் உண்மை பண்ணணும். பாகிஸ்தான் கராச்சி எங்களுது லாவூர் என்னமோ பேசிப்பாங்க, அச்சுப்பாங்க ஒருத்தர். டீம்ல வரும்போது திடீர்னு பயங்கரமா ஆட்டுவானுங்க ஆஸ் அ டீம். அது மாதிரி நம்ம வந்து ஆஸ் அ டீம் வந்து இந்தியான்றத ஃப்ரண்ட்ல வச்சுக்கணும். நம்ம இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்றோம், உயிரை கொடுத்து ஆடணும் அப்படின்னு அடிப்பட்டு வாங்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எவ்வளவு அடி வாங்கினாலும் நம்ம நின்று ஆடுறோம், அதெல்லாம் ஹேட்ஸ் ஆஃப். பட் மீக்கா சரண்டர் ஆயிடக்கூடாது.
இந்தியா வில் இட்ஸ் காட் 60 to 70% பாசிபிலிட்டி இந்தியா அடிக்கிறதுக்கு. சார் நீங்க அந்த கம்பீர் அவரோட கோச்சிங் பத்தி பேசுனீங்க. அது கம்பீருக்கு உங்களுக்கு ஏதோ வாய்க்கா தகராறு இருக்குன்னு கமெண்ட் எல்லாம் வந்து சொல்லிட்டே இருக்காங்க சார். நான் வந்து அப்படிலாம் இல்லைன்னு கூட போய் கமெண்ட் பண்ணேன் சார். என்ன விஷயம்னா இப்போ பிசிசிஐ வந்து ஒரு கைட்லைன் போட்டு வந்திருக்காங்க சார். அதை கூட மைக் ஆஃப் பண்ணாமலே வந்து பிரஸ் மீட்ல பேசுறாங்க. இப்ப நான் என் செக்ரட்டரிட்ட வேற போய் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கூல் பசங்களுக்கு வந்து இந்த பீரியடுக்கு நீ வெளியே போக கூடாது, இத்தனை மணிக்கு நீ வரணும், இந்த மாதிரி இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இப்போ வேர்ல்டு கிரிக்கெட்ல நிறைய டீம்ஸ் ஆஸ்திரேலியா ஒரு டைம் இந்த ஓவர் ஒர்க் எல்லாம் கொடுத்து பெரிய பெரிய பிளேயர்ஸ் கேட் வாட்சன் எல்லாம் உட்கார வச்சாங்க சார் ஒரு டைம்ல. அந்த மாதிரி இப்ப என்ன சார் ரொம்ப ஒரு மாதிரி பிளேயர்ஸ புஷ் பண்றாங்க சார். ரஞ்சி ட்ரோஃபி ஆடணுன்றதை நானும் ஒத்துக்கிறேன் சார். எனக்கு இந்த வாய்க்கால் தகராறு நான் தான் சொல்றேன். பெங்களூர்ல ஓவர் காஸ்ட் கண்டிஷன்ல யாராவது கேப்டன் போய் பேட்டிங் எடுக்க சொல்லுவாங்களா? அது ஆரம்பிச்சது தானே. இப்போ லைனா நெகட்டிவிட்டி போயிட்டு இருப்பாருங்க ஃபுல்லா. அது ஒண்ணு. இன்னிங்ஸ் டிஃபீட்ல தப்பிச்சது ஒருத்தர் குதிப்பாரு. அவர் கோச்சு குதிச்சா என்ன ஆகும்? யூர் ஆன் கேமரா. நீங்க குதிச்சீங்கன்னா தப்பிச்சதுக்கே குதிப்பீங்க. ஜெயிச்சத்து குதிக்கலாம். தப்பிச்சத்துக்கே எது குதிக்கிறீங்க? நீங்க தான் வின் பண்ணாலும் உண்மைப்பீங்களே. எனக்கு வந்து செவ்வாய் கிரகத்துல இருந்து போலிங் கோச் வேணும், ஜூபிட்டர்ல இருந்து பேட்டிங் கோச் வேணும். என்ன பண்ணாரு மார்க்கல் என்ன பண்ணாரு? பும்ரா கோச் பண்ண நீங்களும் நானும் கூட போய் பண்ணலாம். பும்ரா கொஞ்சம் 2 யாருக்கு போட்டுருங்கன்னா போட்டு போறாரு. மீதி பேரை நீங்க விக்கெட் எடுக்க வச்சு ஜெயிக்க வச்சிருந்தீங்கன்னா நீங்க கோச் ரைட்டு. நீங்க கேட்ட போலிங் கோச் ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்காரு. இப்ப யாரோ ஒருத்தரை வந்து எடுத்துருக்காங்க, கோட்டக்குன்னு யாரோ ஒருத்தர் எடுத்துக்கிறாங்க. அடுத்தது போலிங்க்கு மஹிந்திரான்னு ஒருத்தர் எடுப்பாங்க போடுறது. எனக்கு என்னன்னே புரியா இப்ப யாருன்னு தெரியல. இந்த டெண்டுல்கர் இருக்காரு, கவாஸ்கர் இருக்காரு. இன்னைக்கு கவாஸ்கரை நீங்க போய் பேட்டிங்க கோச் பண்ண சொல்லுங்க, சான்ஸே கிடையாது. வேற யாருமே கிடையாது அதோட பெட்டரா சொல்றதுக்கு. பவுன்ஸே விக்கெட்டா ஸ்விங்கிங்கா கவாஸ்கரை போய் கோச் பண்ண சொல்லுங்க. டெரிபிக்கா இருப்பார். அவர் ஆட்டிடியூட பத்தி நான் ராங்கா பேசலாம், பட் கிரிக்கெட் பத்தி ராங்கா பேச மாட்டேன். எனக்கு தெரியும் கவாஸ்கர் எப்படி ஆடுவார். பேக் ஃபுட் கிரிக்கெட் எப்படி ஆடணும் கவாஸ்கர் கத்துங்க. மஹிந்தர் ரமன்நாத் கத்துங்க, டெண்டுல்கர் அந்த மாதிரி ஆளுங்க கோச்சா போகணும். நீங்க அதை விட்டுட்டு கோட்டாக்கு மஹிந்திரா நீ அறிவு எடுத்திருந்தீங்கன்னா எப்படி எனக்கு கான்பிடன்ஸ் வரும்? ஃபர்ஸ்ட் இப்ப கம்பீர்ன்ற ஒரு பிஸ்தா கிரிக்கெட்டர். அவரு கோச்சிங்ல T20 ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. கேட்காரு இல்லைன்னு சொல்லல, அவரே சொதப்பின்னு இருக்காரு கண்டினியூஸா. சோ மேட்ச் சிச்சுவேஷன்ல போய் யாராவது சொதப்பினோம்னா நம்ம பிச்சை பிளேம் பண்ணலாம், ஒருத்தர் பார்ட்னர்ஷிப்ல ரன் அவுட்டுக்கு பார்ட்னரை பிளேம் பண்ணலாம், கண்டிஷன்ஸை பிளேம் பண்ணலாம். மேட்ச்ல போறதுக்கு முன்னாடியே இருக்க வேண்டிய ஒரு டெசிஷன் எல்லாம் நீங்க தப்பு பண்ணீங்கன்னா கோச்சை பிளேம் பண்ணுவோம். யாரை பண்ணுவாங்க? கரெக்டா சார். சரி எனக்கு என்னன்னா இப்ப இந்த ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்கல்ல சார், எனக்கு அதெல்லாம் தான் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா நம்ம இந்த ஸ்கூல்ல எல்லாம் எழுதி அனுப்புவாங்கல்ல சார், உங்க பையன் இந்த மாதிரி வருகிறான், இதை செய்யக்கூடாது, இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பிசிசிஐ கொடுத்துருக்காங்க சார். இது வந்து இப்போ வந்து செப்ஸ் வந்து நீங்க கூட்டு வரக்கூடாது, ஹேர் ட்ரெஸ்ஸஸ் நீங்க கூட்டு வரக்கூடாது, இவங்களை அதாவது வந்து ஃபேமிலி இத்தனை நாள் தான் உங்க கூட ஒரு ட்ரிப்ல இருக்கணும் அப்படின்றதெல்லாம் என்னதான் நிறைய பேர் வந்து இதுவா பேசினாலும் ஒரு பிளேயர் லைக் he has to perform in the ground. அந்த அவங்க அதுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாததுக்கு நீங்க இதெல்லாம் மாத்தினா வந்து இந்த படத்துல சொல்ற மாதிரி கண்ணாடி திரும்பினா எப்படி ஜீவா ஆட்டோ ஓடும் அப்படின்ற மாதிரி இருக்கே சார். வைஃப் ஸ்டே பண்ணக்கூடாது, கம்மி டைம் தான் ஸ்டே பண்ணணும், டூர் இல்லைன்றீங்க. பேட்டர்ஸ் 5 மினிட்ஸ் கூட ஸ்டே பண்ண பண்றாங்க பிட்ச்ல. அதுக்கு ஸ்டே வாங்குவீங்களா? நான் ஒன்னு சொல்லிட்டா, நீங்க விராட் கோலி மாதிரி கிரிக்கெட்டர் நீங்க ஃபார்ம்ல இல்லாதெல்லாம் விட்டுருங்க. கோலி மாதிரி டெடிகேட்டட் கிரிக்கெட்டர். ஏன் டெடிகேட்டட் சொல்றேன்னா ஃபீல்டிங்ல நமக்கு என்னன்னு இருக்கலாம். நான் பேட்டிங்ல ஃபார்ம் போயிடுச்சு கோவத்துல, ஆனாலும் ஃபீல்டிங்ல நரம்பு போட்டுக்கிற மாதிரி டை வச்சு பிடிக்கிறது, ஸ்வூப் பண்ணி ரன் அவுட் அடிக்கிறது. அதுல ஒருத்தர் டீம் மேனா இருக்காருன்னா அவருக்கு அதுல கிரெடிட்டே கிடையாது. அவர் பிடிக்கிற கேட்ச்ல பெனிஃபிட் ஆக போறது போலரு, யாருக்கு டெட்ரிமெண்டல்னா பேட்டர் காலி கெரியர். அப்படி இருக்கிற வந்து நம்ம குறைச்சி இடப்படக்கூடாது. விராட் கோலி ஓகே. ஸோ விராட் கோலி மாதிரி டெடிகேட்டடா, ஹர்திக் பாண்டியா மாதிரி டெடிகேட்டட் பிளேயர்ஸ் எல்லாம் இருக்கும்போது ஷார்ட் லெக்லயும் சில்லி பாயிண்ட்லயும் 2 கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் இருந்தா கூட 6 அடிப்பாங்க. அவங்களோட கான்சென்ட்ரேஷன் அந்த மாதிரி. இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இஃப் தே ஆர் கோயிங் டு ஃபீல் ரியலி கம்ஃபர்டபுள் அண்ட் ஹாப்பி, அவங்க மென்டல் ஸ்டேட் வந்து நல்லா இருக்க போறது ஒய்ஃபோட பிரசன்ஸ்லன்னா அதெல்லாம் போறதுல என்ன தப்பு? அவங்க ஒய்ஃப் எனக்கு போலிங் போடும்போது பக்கத்துல வந்து எத்தனை தடவை சொல்லிருக்கேன் அவனுக்கு அவுட் போடாதுன்னு அப்படி சொல்றாங்க. அப்படிலாம் யாரும் சொல்லப்படாது. அவங்க எங்கேயோ கிரௌட்ல எங்கேயும் தெரிய போறதா என் ஒய்ஃப் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி தெரிஞ்சா நீ கிரிக்கெட் ஆடுறது. யோகாசனம் பண்ணலாம்பா. யோகாசனம் பண்ணும்போது சரியான அட்மாஸ்பியர் இருக்கணும், பறவைகள் போயின்னு இருக்கணும், அப்புறம் புல் தரையில சித்தார் மியூசிக்ல அந்த மாதிரி காம் அட்மாஸ்பியர்ல நான் பண்ணுவேன். இமயமலை அடிவாரத்துலங்கிறது யார் வேணா பண்ணலாம். இந்த பக்கம் நாய் குலைக்குது, இந்த பக்கம் ஸ்பீக்கர்ல சவுண்ட் வந்துருது, ஓவரா டண்டரக்கன வருது. அங்க நான் யோகா பண்ணேன்னா அன்னைக்குதான் நான் கிங்க. ஸோ டிராபிக் ஜாம்ல வண்டி ஓட்டு காலர் தூக்கி ஓட்டுக்கணுமே தவிர பந்தனிக்கு ஓட்டு அம்பனே தும்பனேன்னு காலர் தூக்கி ஓட்டக்கூடாது. ஸோ இதெல்லாம் ரீசனா சொல்லாதீங்க. நீங்க என்ன இப்ப லோக்கல்ல மேட்ச் நடக்குது, அங்க கேர்ள் ஃபிரெண்ட் வந்து பாக்குறாங்க, அஃபெக்ட் ஆக போதா? கிடையவே கிடையாது. உங்களுக்கு அதுக்கு தானே மென்டல் கோச் பேடி அப்டான்லாம் ஒருத்தர் வந்தாரு. அவர் தான் சொல்லி தருவாங்க ஃபோக்கஸ் எப்படின்றது. யோகா பண்ணுங்க, ஃபோக்கஸ்டா கிரிக்கெட் ஆடுங்க, டென்ஷனான சுச்சுவேஷன்ல
மைண்டை ஒருமைப்படுத்துறது, அதெல்லாம் நீங்க பண்ணுங்க. நீங்க வந்து எதையோ ரீசனா சொல்லிட்டு லெக் அம்பையர் கண்ணடிக்கிறாரு, ஸ்ட்ரைட் அம்பையர் என்னையோ ஒத்து பாக்குறாரு, இதெல்லாம் ரீசன். ஷார்ட் லெக்ல திடீர்னு பேண்ட் கிழிஞ்சிச்சு, ட்ரக்குன்னு சவுண்ட் வந்து நான் அவுட் ஆயிட்டேன், இதெல்லாம் ஸ்டூபிட் ரீசன் எல்லாம் சொல்லிட்டு கூடாது. சார், ரஞ்சி ட்ராஃபி போய் இப்ப இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாரையும் ஆட சொல்லியிருக்காங்க சார். இது வந்து வெல்கம் காலா நான் பாக்குறேன். ஏன்னா வந்து இந்தியன் டீமுக்கு ரீசெண்டா ஸ்பின்னு தான் சார் பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏன்னா நம்மளோட மெயின் பிளேயர்ஸ் எல்லாருமே ஸ்பின்னை வந்து ஒரு டைம் எப்படி ஆடிட்டு இருந்தாங்க, நல்லா ஆடிட்டு இருந்த பிளேயர்ஸ் கூட இப்ப ஆடுறது இல்ல. இது வந்து அவங்களோட பேட்டிங்கை ஒர்க் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் நல்லா ஆடுவாங்க அப்படின்னு தோணுது சார். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, நிறைய கருத்துக்களே பார்க்க முடியுது, இங்க ஆடிட்டு எப்படி இந்தியன் இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் போய் ஆட முடியும் அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் ஐ டிஃபர் சார். ஏன்னா இங்க இருக்கிற பிச்சில் ஆடிட்டா எந்த பிச்சில் அவங்களால போய் ஆட முடியும் அப்படின்னு என்ன ஒரு இது சார். நீங்க என்ன சார்? ஸ்பின்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒத்துக்கிறேன் நீங்க சொல்றது, ரஞ்சி டிராஃபி ஆடணும். ஏன்னா பிச்சர்ஸுக்கு வந்து டேர்ன் ஆகும், இராட்டிக்கா டேர்ன் ஆகும், முட்டிக்கு மேல வாரம் பால் வராது, பட் டேர்ன் ஆகும் பயங்கரமா ரஞ்சி டிராஃபி மேட்ச்ல. அதுல நீங்க வந்து ஆடணும், அவங்களுக்கு சஸ்டைனபிலிட்டிக்குன்னு சொன்னீங்கன்னா நான் ஒத்துக்கிறேன். பட் இங்க சஸ்டைன் வந்து ஸ்பின்னுக்கு நல்லா ஆடிட்டு ரஞ்சி டிராஃபில ஆடிட்டு அங்க போய் பவுன்சி விக்கெட்ஸ் எங்க ஆடுறோம் கிரிக்கெட்? நீங்க எந்த பிச்சு பவுன்சியா இருக்கு சொல்லுங்க இந்தியால? எது வந்து உடம்பு நேரம் வருது? அந்த மாதிரி பிச்சு தாட்டுமா? இல்லையே. அந்த மாதிரி அந்த லாஸ்ட் டைம் ரஞ்சி டிராஃபி தமிழ்நாடு உதப்பட்டோ சொன்னாங்க, அப்ப மாட்டணும் நம்ம கண்ணாப்பனன்னு பல பந்து பறந்ததுன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஒண்ணு சொன்னாங்க. இப்ப நீங்க சொல்ற விஷயத்துக்கு இவங்க ஒய்ஃப் கூட வரக்கூடாது, ஒய்ஃப் வந்து டிவியில கூட பார்க்க கூடாது, டிவியில ஒத்து பார்த்தாங்கன்னா பேட்டர்ஸ் அவுட் ஆயிடுவாங்க, நீ டிவி ஆஃப் பண்ணிட்டு பாருங்க டிவியே, இந்த கண்டிஷன்லாம் சொல்றீங்களே. சப்போஸ் இந்த சீரிஸ் ஜெயிச்சிருந்தோம்னா இந்த கண்டிஷன்ல நீங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்ம வந்து ஜெயிச்சோம் இல்லையா, எந்த இடத்துல ஆடணும் முதல்ல? ஃபர்ஸ்ட்ல ஜெயிச்சோம்ல, அப்ப இந்த கண்டிஷன் போட்டிருப்பீங்களா? சீரிஸ் ஜெயிச்சா போடுவீங்களா? இந்த கண்டிஷன் போட மாட்டீங்க. உதப்பட்ட உடனே நீங்க தண்டனை மாதிரி கொடுத்துருக்கீங்க. உதப்படுறதுக்கும் அதுக்கும் பவுன்ஸ் எனக்கு ஆட தெரியாதுக்கும் என் ஒய்ஃப் மேட்ச் பார்க்கறதுக்கும் என் கேர்ள் ஃபிரெண்ட் மேட்ச் பார்க்கறதுக்கும் என்ன சம்பந்தம்? எனக்கு தயவுசெய்து சொல்லுங்க. கேர்ள் ஃபிரெண்ட் அங்க இல்லைன்னா நான் கரெக்டா ஆட்டுவேன், நான் பவுன்சர் பாடி லைன் போலீங்க. என்ன ஆர்குமெண்ட் இது சார்? சாம்பியன்ஸ் ட்ரோஃபி வந்து நிறைய பிளேயர்ஸ்க்கு இதுதான் வந்து இது கால் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாலும், எனக்கு என்னவோ கௌதம் கம்பீர் இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபில இந்தியா உடப்படக்கூடாது, மீதி உதப்பட்டால் அவருக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற கோச்சுக்கு மாறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு தோணுது சார். இருக்கலாமா சார்? ரிசல்ட் ப்ரொடியூஸ் ஒருத்தர் பண்ணிட்டாருன்னா நீங்க அவர் ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப தோனி தமிழ்நாட்டுல பிளேயர் எடுக்கலன்னு பேசுறோம். ஆனா ஐபிஎல்ல 5 தடவை லீடிங், மும்பையும் 5 நம்மளும் 5. இப்ப நீங்க என்ன ஆர்கியூ பண்ணுவீங்க? சார் கரெக்ட் சார், தமிழ்நாட்டுல எடுக்கல சார், பட் 5 தடவை ஜெயிச்சோமே சொன்னாருன்னு என்ன ஆர்கியூ பண்ணுவீங்க நீங்க? அது மாதிரி இவர் ரிசல்ட் கொடுத்தாருன்னா யாரும் கேள்வி கேட்க போறது இல்ல. இப்ப ரிசல்ட் வராது கூட நான் திருப்பி சொல்றேன், கம்பீரோட மிஸ்டேக் இல்ல, டெக்னிக்கல் டெபிஷியன்சின்னு சொல்லியிருக்கேன். கம்பீரால ஒண்ணுமே பண்ண முடியாது. உங்களுக்கு பேக் ஃபுட் கிரிக்கெட் ஆட தெரியாம நீங்க எல்லாத்துக்கும் ஃப்ரண்ட்ல போய் பேட்டை நீட்டினீங்கன்னா கம்பீர் இல்ல, தோனி கேப்டனாலும் நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா அப்பேற்பட்ட தோனியே இன்னரும் 9 லாசஸ் ஆயிருக்கு தோனி கேப்டன்சில, இங்கிலாந்துலயும் ஆஸ்திரேலியாலையும். அது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா டெக்னிக்கல் டெபிஷியன்சி இருக்கும்போது நம்ம கோச்சை பிளேம் பண்ண முடியாது. நான் சொல்றது கோச்சே எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ்ல ராங்கா டெசிஷன்ஸ் எடுத்து அதை பத்தி தான் நான் பேசுறேன். கிரிக்கெட் நீங்க கிரவுண்ட்ல உங்களுக்கு ஆடுறதுல இப்ப வாத்தியார் வந்து உயிரை கொடுத்து பிரமாதமா சொல்லி கொடுத்துட்டு பையன் வந்து 0 வாங்கினாங்கன்னா வாத்தியார் ரெஸ்பான்சிபிள் கிடையாது, அதை நான் ஒத்துக்கிறேன். பட் எந்த இடத்துல ரெஸ்பான்சிபிள் அங்கேயாவது ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். என்னத்துக்கு இந்தியாவில் இல்லாத கோச்சா போலிங்கும் பேட்டிங்கும் எதுக்கு ஃபாரின் கோச்? என்ன பண்ண போறீங்க ஃபாரின் கோச் வச்சு? அது வேஸ்ட். அப்படி பார்த்தா கேரி காஸ்டன் ஒருத்தர் தான் ரியலாவே டெரிபிக்கா ரிசர்ச் ப்ரொடியூஸ் பண்ணாரு. கிரிக் சாப்பல் வந்தபோது பிரச்சனையாச்சு பாண்டிங்ல. இப்ப இவர் இன்னொருத்தர் மார்னி மார்க்கெட் வந்து என்ன பண்றாரு ஒன்னும் தெரியல. இந்தியாவில அவுட்ஸ்டாண்டிங் கோச்சஸ் இருக்காங்க, அவங்களுக்கு சான்ஸ் கொடுங்கன்றேன். அது ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அதை நீ பாருங்க, எவ்வளவு டெக்னிக்கலி மோஸ்ட் டிஃபிகல்ட் போலிங், மோஸ்ட் டிஃபிகல்ட் பிச்சர்ஸ்ல ஆடின பேட்டர்ஸ் லைக் கவாஸ்கர், மொஹிந்தர் அமர்நாத், சச்சின் டெண்டுல்கர், ராகுல் டிராவிட்லாம் இருக்கும்போது நீங்க வந்து வேற எதுக்கு வெளியூர்ல இருந்து கோச் பார்க்கணும்? தேவையில்லையே சார். ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்களை வந்து ரொம்ப டீப்பா இந்த விஷயத்துல அலசி இருக்கும். மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் சார். வழக்கம் போல உங்க சைட்லயே நல்லா கலாச்சி மக்களுக்கு புரியுற மாதிரி ஜாலியா சொல்லிட்டீங்க. நம்ம ஜெயிக்கிறோம். நம்ம வந்து இந்தியா இஸ் தி பெஸ்ட் பாஸ். அது கூட இல்லைன்னா நம்ம பேட்ரியாட்டிசம் எப்படி கிரிக்கெட் பார்க்க முடியும்? இந்தியாவில என்ன இல்ல டேலண்ட்? இவ்வளவு பெரிய பாப்புலேஷன்ல புதுசா வராங்க, போலர் ஸ்பின்னர் வராங்க, ராங் ஒன் போடுறவங்க வராங்க, மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸ் வராங்க, நல்லா யூஸ் பண்றோம். இன்னொன்னு 15 தான் எடுக்க முடியும், 150 கோடியில் 15 தான் எடுக்க முடியும், டவுட்டே கிடையாது. ஓடிஐல நம்ம ஜெயிச்சிருக்கோன்றது உங்களுக்கு ஒரு ஹியூமரஸா ஒரு இது சொல்றேன். பாரதியாரே சொல்லியிருக்காரு நம்ம ஜெயிப்போம்னு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓடி விளையாடு பாப்பான்னு சொல்லிக்கிறாரு. அவர் சொன்னது ஓடிஐயா நினைச்சுன்னு சூப்பரா விளையாடி நாங்க தான் பாஸ் அப்படின்னு நீங்க காமிச்சு ஜெயிச்சிட்டீங்கன்னா மறுபடியும் கை தட்டுறோம். உங்களை நீங்க ஃபார்ம் போனது நாங்க தப்பாக நினைக்கிறேன். சீக்கிரம் வந்துருங்க, பேக் டு ஃபார்ம் வந்துருங்க. டிராப் பண்ணா பர்சனலா எடுத்துக்காதீங்க. வெரி என்னைக்குமே பாத்துக்கோங்க, ஃபெயிலியர் வரும்போது நீங்க வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க தோத்துனே போவீங்க கீழே கீழே. ஃபெயிலியர் வரும்போது கோவப்பட்டீங்கன்னா நீங்க ஜெயிச்சிருவீங்க.
ஸோ நான் கோலி கிட்டயும் ரோஹித் சர்மா கிட்டயும் வேண்டிக்கிறது என்னன்னா, கோவப்படுங்க நீங்க ஃபெயில் ஆனதுக்கு. நீங்க T20 வேர்ல்டு கப்ல எந்த ஒரு ஃபயர்ல வந்தாங்களோ அந்த ஃபயர்ல வரணும் சார். நீங்க கோச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க T20 சாம்பியன்ஷிப் ஜெயிச்சதுக்கு காரணம் உங்களோட நாக்ஸ் தான். கோலியுடைய நாக்ஸ் அண்ட் அக்ஷர் பட்டேல், ரோஹித் சர்மா டாப் கிளாஸ் ஆன ரைட்டா. ஸோ நீங்க தயவு செய்து கோவப்படுங்க, உங்க மேலேயே கோவப்படுங்க. அந்த கோவத்துல எங்களுக்கு அப்படியே பளபளன்னு என் தலை மாதிரியே எங்களுக்கு கப்பு வந்துடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை எங்களுக்கு. சார் ரொம்ப நன்றி சார். இட் வாஸ் ஃபன் சார். As usual. Thank you சார். Thank you boss. Bye.